ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஒரு ஒரு ஸ்டோரி அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒரு 2 டேஸ் முன்னாடி நான் அவங்கள மீட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து அவங்க அவங்க படிச்சுட்டு இருக்கப்போ இருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அது ஒரு ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் அவங்க. தட் வந்து அரௌண்ட் ஒரு 2 இயர்ஸாக அவங்கள தெரியும். அப்போ அதை பற்றி ஒரு சில விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அது ரிலேட்டடாக தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ரொம்ப ஹம்பிளான ஒரு பயங்கர ஃபினான்ஷியலாக வந்து கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த பொண்ணு அவங்க. அப்போது ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஏதாவது ஒர்க் கொடுத்தா படிக்க சொன்னால் ஒரு மாதிரி அந்த படிக்கிறதுல, ஏன்னா நம்ம படிப்பு தான் நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக போகுது அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்து படிப்பாங்க. நல்லா படிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆஸ்பிரண்ட். அது இப்போ ஒரு 2 இயர்ஸ் கழித்து பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் வேலையில் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து வேலை வாங்கிட்டு அவங்க வந்து அப்படியே ஒரு மாதிரி ஒரு 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 கெத்தாக வந்து கல்யாணத்துக்கு வந்து பத்திரிக்கையெல்லாம் வச்சு இன்வைட் பண்ணி, ஈவன் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் ஃபோனில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து இல்லை நான் நேரில் வரேன் அப்படின்னு வந்தாங்க. பட் நேரில் பார்க்கும்போது எனக்கு வந்து டோட்டலாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிள்ளைக்கும் இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப நல்லா சேஞ்ச் ஓவரை தெரிஞ்சுது. நல்லா வந்து ஒரு மாதிரி சூப்பராக வந்து தன்னை கேரி பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த இது வந்து இருந்தது. வந்தாங்க, இன்வைட் பண்ணாங்க, அவங்க பேரண்ட்ஸோடு வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரும் பார்த்தோம், பேசினோம். ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட், ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, தென் அவங்க வந்து அவங்களோட ஒர்க்குக்கு போயிட்டாங்க. மேரேஜுக்கு நான் வந்துடுறேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு போய்ட்டோம். சூப்பராக இருந்தது. ரொம்ப பார்க்கவே வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க மாதிரி இருந்தது. பரவாயில்ல, இவ்வளோ உழைப்பை போட்ட ஒரு புள்ள வந்து நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மன நிம்மதி. அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். படித்தாங்க, வேலை வாங்கிட்டாங்க, வெரி குட். இப்போ இதில் என்ன நம்ம வந்து சொல்ல வரோம் அப்படின்னா, அது வந்து நீங்கள் உங்களோட உழைப்பு வந்து அது வந்து ரிசல்ட் ஆகும்போது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது அவ்வளோ சாதாரணமாக வந்துடல, இல்லை நிறைய இருக்குல்ல. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல, 2 வருஷமாக அவங்கள பார்த்துருக்கோம். அதே பொண்ணு அவங்களோட முன்னாடி எக்ஸாம், அதாவது அந்த வேலை வாங்கிட்டு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம், அதில் வந்து அப்போவும் நல்லா படிக்கிற புள்ள தான், அப்போவும் எஃபோர்ட்ஸ் போடுவாங்க, அப்போவும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக படிக்கிற பொண்ணு. ஆனால் என்னாச்சுன்னா, அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்க அதற்கு முன்னாடி எக்ஸாமில். இவங்க வந்து அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகி போயிட்டாங்க. அப்போது ஒரே அழுகாச்சு அந்த மாதிரி. ஏன்னா வீட்டில் வந்து ஒரு பயங்கர ப்ரெஷர் இருக்குது, சீக்கிரம் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அப்போ வந்து நம்ம விட்டுட்டோமே, நம்ம இவ்வளோ எஃபோர்ட்ஸ் போட்டு மிஸ் ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி பயங்கர வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. நம்ம பெருசாக ஒரு ஆறுதலும் சொல்ல முடியாது. அதிகபட்சம் என்னோடய ஆறுதல் என்னவாக இருக்கும், நான் என்ன சொல்லுவேன்னா, முயற்சி பண்ணுங்கள், மறுபடியும் படிங்க, தொடர்ந்து படிங்கம்மா, அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு சில நேரங்கள் வந்து நமக்கு பயங்கர கஷ்டமாக இருக்கும், அழுகணும் போல் தோணும், அழுதுற வேண்டியதான், வந்துட வேண்டியதான். அதில் ஒன்றும் ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் இல்லை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன ஆறுதல் சொன்னாலும், என்னோடய ஒப்பீனியனில் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாம் வந்து நமக்கு ஃபெயில் ஆகிட்டு அப்போ வந்து நம்ம வருத்தப்படும் போது என்ன ஆறுதல் சொன்னாலும் அது நம்மளை வந்து சரி செய்யாது. ஒரு விஷயந்தான் உங்களை சரி செய்யும். அது என்னென்னா, மறுபடியும் அந்த எக்ஸாமை அடித்து பாஸ் ஆகி வெற்றியோடு வந்து நிற்கிறது தான் உங்களை வந்து அந்த அந்த நிம்மதியை கொடுக்குமே ஒழிய எந்த ஒரு ஆறுதலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்காது. அப்போ பயங்கரமாக வந்து ஒரு மாதிரி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது. நானே கூட என்ன நினச்சேன் அப்படின்னா, இவங்க இனிமேல் படிக்க மாட்டாங்க, ரொம்ப டீமோட்டிவேட்டடாக பேசிகிட்டு இருப்பாங்கல்ல, ஒரு காமனான ஒரு எமோஷ்னல் இது இருக்கும்ல, அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணாலும் இந்த மாதிரி ஆகிடுது, இப்படி நெகட்டிவ் ஆகிடுது, அதாகிடுது, இதாகிடுது, அது மாதிரிலாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, அந்த பொண்ணு இதுக்கு மேலே வந்து படிக்காது போல், மேபி குவிட் பண்ணுற ஐடியாவுக்கு வந்துட்டாங்க போல் அப்படின்னு தான் நானுமே நினச்சேன். அதுக்கப்புறம் உடனே வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்தது, படித்தாங்க, அண்டு சொல்லியிருந்தேன், பாஸ் ஆகிட்டாங்க. கலர்ஃபுல்லாக வந்து லைஃப் வந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்போ இன்னும் நல்லா வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஈவன் அடுத்து வந்து குரூப் 1 எக்ஸாம் அந்த மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்த படிக்க ஆரம்பிக்கிறாங்க, அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு. இப்போ பேசும்போதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்க. பரவாயில்ல, நான் இந்த முறை போன ப்ரிலிம்ஸில் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சார், இந்த முறை நான் வந்து படிக்கிறேன், இந்த முறை இன்னும் கொஞ்சம் ஃபஸ்ட்டில் இருந்தே நல்லா எஃபோர்ட்ஸ் போடுறேன், ஒரு 6 மந்த்ஸ் டைம் இருக்குது, ஒர்க்குக்கு போயிட்டு மீதி டைமில் வந்து நான் படிச்சிடுறேன், அந்த மாதிரிலாம் வந்து அது ஒரு மாதிரி சொல்கிறாங்க. பட் இது வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் ஜேர்னி. அவங்க வந்து ரிசல்ட் எல்லாம் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து என்னோடய கிளாஸ் வந்து ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கு வந்து அவங்க அறிமுகம்.
அப்போது வந்து அந்த அந்த இமீடியட்டாக அடுத்த ஒரு 2-3 மந்த்ஸில் ரிசல்ட் வருது. அப்போ வந்து ஃபெயில் ஆகி போய்ட்றாங்க. உட்காந்து ஒரே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நான் அவங்கள வந்து முறை அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அவங்க வந்து எனக்கு அறிமுகமாகுறாங்க. அப்புறம் ரெகுலராக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கிறாங்க. திரும்ப டெஸ்ட் போடுறாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டை விடாமல் வந்து மறுபடியும் வந்து ஒரு மாதிரி அதை மறுபடியும் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்க்கும்போது அந்த வலியெல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த அந்த போட்டு ரிசல்ட் வரலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தது, இத்தனை வருஷம் படிக்கிறோன்னு சொல்லி வருத்தப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எக்ஸாமுக்கு அதாவது காலேஜ் முடிச்சுட்டாங்க. அப்போவே ஒரு 2 இயர்ஸ் கிட்ட அந்த கொரோனா அந்த இதில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகி போய்ட்றாங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் தான் கிளியர் பண்ணி போகிறாங்க. அப்போ அந்த ஜேர்னி பாருங்கள், அது ஒரு மாதிரி நல்ல டைம் வந்து போயிடுது 3-4 இயர்ஸ்க்கு மேலே. ஸோ அப்போ வந்து பயங்கர வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்க்கும்போது அந்த வருத்தம் அந்த இதெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து வரும்போது அது ஒரு மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் கண்ணுலேயும் சரி, நம்ம அவங்கள பார்க்கும்போதும் சரி, ஒரு மாதிரி நல்ல சாலிடாக ஒரு மாதிரி சூப்பராக லைஃப் வந்து மாறிடுது. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே வந்து காணாமல் போயிடும், மறந்துடும் நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த வெற்றி எட்டி பிடிச்சிட்டா. ஆனால் அதற்கு முன்னாடி இருக்க அந்த ஜேர்னி இருக்குல்ல, அது வந்து பயங்கர டஃப் தான், ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. அதனால தான் எப்போதுமே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம், என்னென்னா நான் வந்து அவங்களுக்காக படிக்கிறேன், இவங்களுக்காக படிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து அந்த அரசு வேலை மேலே விருப்பம் இருக்குது அப்படின்னு விருப்பப்பட்டு படிச்சிங்கன்னா தான் அது ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி போட்டு அந்த எக்ஸாம் அடுத்தடுத்து நீங்கள் நல்லா பண்ணி இப்போ இங்கே ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டில் மேபி ஒரு 10 லட்சம் பேர் பரீட்சை எழுதுறாங்கன்னா ஒரு 9 லட்சம் பேர் வந்து படிக்காமல் பரீட்சை எழுதியிருக்கலாம், அது பரவாயில்ல. மீதி அந்த 1 லட்சம் பேர் ஒரு 50,000 பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாருமே நல்ல எஃபோர்ட்ஸ் போட்டால் நல்ல படித்த ஆஸ்பிரண்ட்டாக தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த லாஸ்ட் டைமில் அந்த கொஞ்சம் அந்த 0.525ன்னு இது பண்ண முடியாமல் அவங்க வந்து அந்த செகண்ட் லெவலுக்கோ தேர்ட் லெவலுக்கோ இல்லை வந்து அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமை மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கோ வந்திருப்பாங்க. அது நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமில் மார்க் டெஸ்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரியல் எக்ஸாமில் போய் பர்ஃபார்ம் பண்ணும்போது மேபி மார்க் வந்து ஒரு சில டைம் குறைஞ்சி போயிடும். அது மாதிரிலாம் நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ நம்ம எதுவுமே வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணிடவே முடியாது. அப்படியெல்லாம் இருந்தது. அப்படி எல்லா சுச்சுவேஷன் எல்லாம் கடந்து வந்தால் தான் இன்றைக்கி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நம்ம வந்து நான் ஆஃப்லைன்லேயும் சரி ஆன்லைன்லேயும் சரி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னென்னா உங்களுக்கு உண்மையிலேயே விருப்பம் இருந்தால் இந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப டஃப்பாக இருக்கும், அது வந்து ஒரு மாதிரி போட்டு ப்ரெஷர் பண்ணும், அது குரூப் 1, 2, 4 அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எந்த எக்ஸாம் படிச்சிங்கனாலும் அது வந்து ஒரு மாதிரி நீங்கள் ஃபுல் டிசிப்ளைனாக ஒரு மாதிரி ப்ராப்பராக வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஒரு சிலருக்கு நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு இது மேலே அந்தளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆர்வம் இல்லைன்னா சும்மா ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி இருந்தால் பெஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் வேலைக்கு போயிடுங்க. 2-3 இயர்ஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகிடுவீங்க, நீங்கள் வந்து அடுத்தடுத்த ஜேர்னிக்கு போயிடலாம். அது போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. இல்லை உங்களுக்கு வந்து உண்மையிலேயே அந்த கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு தாட் இருக்குன்னா மட்டும் நீங்கள் இங்கே வாங்க. அந்த மாதிரி தான் எப்போதும் நான் சொல்கிறது உண்டு என்னோடய ஒப்பீனியனில். ஏன்னா இப்போ இவங்களோட பேட்ச்லேயே வந்து மேபி ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, அப்போ தான் அட்மிஷன் போடுறாங்க, படிக்கிறாங்க, படித்து பார்க்குறாங்க, இல்லை ஓகே எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வேலைக்கு போகிறாங்க. இப்போ ஐடி அந்த மாதிரி போனவங்களும் உண்டு, இப்போது அடுத்தடுத்த கம்பெனியில் வந்து நல்லா டெவலப் ஆகி போயிட்டவங்களும் உண்டு. இப்போ இன்னமும் வந்து படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. மேபி அந்தந்த எக்ஸாமில் கொஞ்சம் வந்து இப்போ ஸ்கோர் பண்ணிட முடியாமல் இன்னும் படிக்கிறவங்களும் இருக்காங்க. இது ஒரு மாதிரி சரியான ஒரு எல்லா இது ஸ்டேஜஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கக்கூடிய ஒரு கிளம்ஸியான ஒரு ஃபீல்டு. சூப்பராக ஒருத்தங்க வந்து பாஸ் ஆகிருப்பாங்க, கலர்ஃபுல்லாக அவங்களோட லைஃப் எல்லாம் மாறிட்டு இருக்கும், பத்திரிக்கை வைப்பாங்க, அடுத்தடுத்து அப்படியே வந்து அவங்களோட லைஃப் அப்கிரேட் ஆகிட்டே போகும். இன்னொரு ஸ்டூடெண்ட் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, நல்லா எஃபர்ட்ஸ் போடுவாங்க, ஆனால் பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பயங்கர வருத்தப்படுவாங்க. நம்ம அவங்கள பார்த்து பேச நமக்கு அவ்வளோ கடினமாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொருத்தர் ஃபஸ்ட்டே தெளிவாக முடிவு பண்ணிப்பாங்க, ஓகே எனக்கு இந்த எக்ஸாம் வேண்டாம், வெளியே ப்ரைவேட்டுக்கு போயிடுவாங்க, வேலைக்கு போவாங்க, அடுத்து அவங்களோட லைஃப் ஜேர்னி அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. நான் ஏன் இதை இப்போ பேசுகிறேன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நான் பல முறை ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. அது ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸே ஒரு சிலர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம எப்போதும் சொல்கிறது தான், நீங்கள் குரூப் 4ஓ 2-2ஏவோ 1ஓ எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதை பற்றிலாம் தெரியாது. ஆனால் எல்லா எக்ஸாமும் அதோட அந்த அந்த இதை காட்டும். அதோட அந்த 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 போட்டு கசைக்கு எடுத்து தான் அவங்கள வந்து இது பண்ணும். அவ்வளோ சாதாரணமாக அந்த அதிகாரத்தையோ இல்லை ஒரு அந்த அந்த சேரை வந்து உங்கள் கையில் கொடுத்துட மாட்டாங்க. அதனால் நிறைய வேலை வாங்கும். இது ஒரு மாதிரி டஃப்பான ஃபீல்டு தான். நல்லா தயாராக இது பண்ணுங்கள். படிக்க ஆரம்பிக்கிறவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதன் மீது விருப்பம் இருக்கான்னு முடிவு பண்ணிவிட்டு ஆரம்பிங்க. எல்லா வேலையும் நல்ல வேலை தான், ஒன்றும் தவறு இல்லை. அதன் மீது விருப்பம் இருக்குன்னா நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிங்க. 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் இன் கேஸ் வந்து ஃபெயில் ஆனாலோ, இப்போ கூட 2-2 ப்ரிலிம்ஸ் வந்தது, நிறைய நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே கூட வந்து
அந்த நல்ல பாஸ் ஆனவங்க வந்து அடுத்து எப்படி வந்து நான் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்படி படிக்கட்டும், அவுட் சோர்ஸ் புக் என்ன அப்படி கொஸ்டின் வருது. மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டுனா பயங்கரமாக வருத்தப்படுறாங்க. அது ஒரு சிலர்லாம் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு வந்து அது கஷ்டப்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்ல. ஆனா அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்கும். அத தாண்டி தான் நம்ம வரணும். கண்ணு முன்னாடி வந்து நான் இப்போ ஒரு 2, 3 இயர்ஸா பார்க்குறேன். அந்த எக்ஸாம்ஸ வந்து கிளியர் பண்ணி ஒரு மாதிரி இப்போ நான் கிட்டத்தட்ட அரவுண்ட் ஒரு 7, 8 இயர்ஸா இந்த ஃபீல்டுக்குள்ள ட்ராவல் பண்றேன். குறைஞ்சு பார்த்தா கூட ஒரு 2 to 3 இயர்ஸா நம்மளோட இப்போ இந்த ஆன்லைன் ஆப், மொபைல் ஆப் இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரெயின் பண்றோம். அப்போ நெறைய பேர நம்ம வந்து அதில பார்க்குறதுல ஒரு விஷயம் தான் கன்ஃபார்மா தெரியுது. என்னன்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்கெட்யூல் பண்ணி ப்ராப்பரா படிச்சுட்டு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நிச்சயமா பாஸ் ஆயிடுறாங்க. ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம்ல வந்து மேபி முன்ன பின்ன வந்து அந்த ஏதாவது லாஸ்ட் மார்க்ல வந்து மிஸ் பண்ணி அப்படியெல்லாம் போயிருந்தா கூட, அந்த உழைப்பு நிச்சயமா உங்கள கொண்டு போய் கரை சேர்த்திரும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே லெத்தாஜிக்கா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா ஃபீல்ட விட்டு வெளிய போயிடுவீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயமா வெளிய போயிடுவீங்க. அது வந்து ஒண்ணும் பண்ண இங்க பொறுப்பா இருந்து படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்டே வந்து சர்வை பண்றது கஷ்டமா இருக்கு. லெத்தாஜிக்கா இருந்து அது ஒண்ணுமே பண்ண முடியாது. அத பத்தி யோசிக்கிறதுக்கே இல்ல. அப்போ 3வது மேபி ஏதோ ஒரு காரணத்தினால வந்து அத நீங்க வந்து அச்சீவ் பண்ண முடியலனா கூட தொடர்ச்சியா படிச்சுட்டு இருக்கும்போது அச்சீவ் பண்ணிருவீங்க. இது எல்லாத்துக்கும் விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் படிக்க ஆரம்பிங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு ஆரம்பிக்காதீங்க. டோன்ட் பை சம்ஒன்ஸ் ட்ரீம். லெட் இட் பி யுவர் ட்ரீம் அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட கனவாக அது இருக்கட்டும். அப்பதான் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு உண்மையிலேயே அது வேணுமா? ஃபர்ஸ்ட்டு அது எந்த எக்ஸாம் அது யுபிஎஸ்சியா இருக்கட்டும், இல்ல வந்து வேற ஏதாவது இப்போ நீங்க இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்லாம் சொல்றாங்க. அந்த மாரி எனி எக்ஸாம் ஐதர் இது வந்து நீட் எக்ஸாமா இருந்தா கூட பரவால்ல. உங்களுக்கு அதன் மீது விருப்பம் இருந்தா படிக்க ஆரம்பிங்க. இல்லையா 2வது வந்து உங்களுக்கு என்ன வேலை மீது விருப்பம் இருக்கோ அதை பண்ண ஆரம்பிச்சுருங்க. அப்போ விருப்பம் இருக்கு, படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, தொடர்ச்சியான ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோட உழைப்பு போடுங்க. நீங்க அந்த நான் ஒரு ரீல்ஸ் கூட பார்த்தேன். அந்த லைஃப் ஆஃப்டர் கிளியரிங் தட் ஒன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வந்து பண்ணியிருந்தாங்க. அது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க வந்து அதுவரைக்கும் இருந்த அந்த லைஃப் வந்து வேற மாரி இருக்கும். அந்த ஆஃப்டர் கிளியரிங் தட் ஒன் எக்ஸாம் வந்து அது ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா வந்து மாறி போயிடும். நல்லாயிருக்கும். அப்போ அதெல்லாம் ஆசைப்பட்டு ட்ரீம் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இட் வில் பி ஒண்டர்ஃபுல் சூப்பர் நல்லா இருக்கும். நீங்க பிரைவேட்டா ஒரு வேலைக்கு போறீங்க. நீங்க அந்த பர்ட்டிகுலர் வேலைக்கு போகணும்னு விருப்பப்பட்டு உழைக்கிறீங்க. உங்க ஸ்கில்ல வளர்த்துக்கிறீங்க. அந்த வேலைக்கு போங்க நல்லாயிருக்கும். நீங்க வந்து சினிமா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. வாட்டெவர் எதுவா இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட விஷயம், இந்த விஷயம் எனக்கு வேணும்னு நம்ம விருப்பப்படுறோம். அத வந்து அதுக்காக நம்ம உழைக்கிறோம், வேலை செய்றோம். ஒன்ஸ் நம்ம அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணும்போது இட் வில் பி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒண்டர்ஃபுல்லா ஃபீல் ஆகும். அதுதான் டிஎன்பிசிக்கும். அத புரிஞ்சுக்கோங்க. அது ரியல் டைம்ல பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த மாரி நான் நெறைய பேர, நெறைய ஆஸ்பிரண்ட்ஸ வந்து சந்திக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த ஒரு மாதிரி சூப்பரா நான் படிச்சேன். இப்போ இந்த போஸ்ட்ல இருக்கேன். இப்போ நான் இந்த போஸ்ட்ல இருக்கேன். இப்போ அதில இருக்கேன், இதில இருக்கேன். இந்த மாதிரி வந்து அப்படின்னு ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரி வந்து இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. நெறைய அ அந்த கஷ்டப்படுற அந்த நம்ம இவ்ளோ ஸ்ட்ரகிள் இருக்கு அப்படிங்கிற ஸ்டோரி வந்து நெறைய இருக்கு. எல்லாருமே உழைக்கிறோம். பட் ஆனாலும் தாண்டி அதெல்லாம் தாண்டி அந்த சக்சஸ்ஃபுல் ஸ்டோரீஸ நெறைய கொண்டு வாங்க. நெறைய இன்ஸ்பயர் பண்ணுங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் அடுத்தடுத்து இப்போ பாருங்க 2கே கிட்ஸ் எல்லாம் வந்து 25 இயர்ஸ தாண்டிட்டாங்க. அப்போ எவ்வளோ பாருங்க, எவ்வளோ வேகமா லைஃப் டக்கு டக்கு டக்குன்னு ஓடுது. நெறைய பேத்த இன்ஸ்பயர் பண்ணுங்க. நெறைய பேத்த படிக்க வைங்க. படிக்க வைங்க இன் த சென்ஸ் பணம் கட்டி படிக்க வைக்கிறது இல்ல. நீங்க படிச்சு பாஸ் ஆயி ஒரு கெத்தான ஒரு லைஃப வந்து வாழ்ந்து காட்டுங்க. அதை பார்த்து நெறைய பேர் வந்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. எனக்கு எப்போதும் அதன் மீது ஒரு நம்பிக்கை உண்டு. விராட் கோலி வந்து கிரிக்கெட் விளையாடுங்கன்னு சொல்லாமலே நெறைய பேர் அவர பார்த்து பேட் எடுத்துக்கிறாங்கல்ல விளையாடணும்னு. சினிமால இருக்கக்கூடிய நடிகர்கள் சினிமாக்கு வாங்கன்னு சொல்லாமலே நெறைய பேர் அவங்கள பார்த்து சினிமாக்கு போயிடுறாங்கல்ல. அது மாதிரி தான் இது எல்லாமே. ஸோ பண்ணுவோம், படிப்போம். இன்னைக்கு ஒரு மாரி நல்ல நாளா இருந்தது. ஒரு ஒண்டர்ஃபுல் டே. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் சந்திப்போம். இன்னும் இன்னும் நெறைய நம்ம வந்து வெற்றி கதைகள், சோக கதைகள், எல்லா கதைகளும் பேசுவோம். நெறைய வந்து பேசுவோம். தொடர்ச்சியா படிங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரியேட் எ ரொட்டீன். தொடர்ச்சியா படிங்க. நம்பிக்கை வைங்க. இட் வில் ஹேப்பன். ஷூரா வந்து பாஸ் ஆயிடுவீங்க. 1 ஆர் 2 டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல சறுக்குனா கூட பரவால்ல. இன்னும் நல்ல சூப்பரான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து வரும் அப்படின்னு நம்பிக்கை வச்சு படிங்க. பண்ணிறலாம். 2026 வந்து ஒரு மாரி ஒண்டர்ஃபுல்லா இருக்கணும். தாறுமாறா இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க் யூ. டடா. ஓகே.